Praise the Lord. Hallelujah. Hallelujah. சோதரம் உங்க முன்னால் நிற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நாம் இந்த நாளில் கூடுகை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். பொதுவாக செய்திகள் நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது சில செய்திகள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு உற்சாகப்படுத்தும் நம்மளை. சில வசனங்களில் உள்ள அந்த வெளிப்பாடுகள் ஜனங்களுக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த வெளிப்பாடுகள், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி செய்திகளோடு கூட வந்து நிற்கும்போது ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். காரணம், இப்போ எனக்கு நீங்க தான், இப்போ வேறொரு ஊழியம் எனக்கு கிடையாது. நீங்க ஒருவேளை டிவியில மொபைல்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம், சபையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். நான் உங்கள் முன்னாலே உங்களுக்காக ஊழியத்தில் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. எனக்கு வேறொரு ஊழியத்திற்காக நான் இல்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க எல்லாம் என் சகோதர சகோதரிகள், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக வேண்டும் என்கிற முழு பாரத்தோடு கூட நிற்கிறேன். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு செய்திகளும் பெற்றுக்கொண்டு வரும்போது ஒவ்வொரு விதமான உணர்வுகளோடு கூட பொதுவாக தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. ஆனால் நான் இந்த நாளிலும் அந்த தேவனோடு கூட ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல தெளிவாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பின வார்த்தைகளோடு கூட நிற்கும் போது மிகுந்த ஒரு பாரம் என்னில் காணப்படுகிறது. அல்லேலூயா. பொதுவா எனக்கு மிஸ்ஸஸ் சொல்லுவாப்புல, உங்க அனுபவத்தை ஒன்றும் நீங்க வந்து சொல்ல வேண்டாம், வார்த்தைகளை பேசிருங்க, வார்த்தை கிடைச்சது கிடைக்கல இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் என்னுடைய இருதயத்திலே கழிந்த நாட்களில் நான் இந்த முதல் சனிக்கிழமை செய்திக்காக அதிகமாக நான் ஆயத்தப்பட்டேன். காரணம், எதையாகிலும் சொல்லிவிட்டு போவதற்கு வருவதே கிடையாது. ஆமென். பலிபீடத்திலே வந்து நிற்கும் போது மிகுந்த பாரம் இருக்கும். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக வேண்டும். நாளை தினம் இந்த நாள் போல் இருக்கக்கூடாது. இந்த நாளிலும் வியாதியில் இருக்கிறவங்க அடுத்த நாளில் சுகம் பெறணும். இந்த நாளிலும் பாவத்தில் இருக்கிறவங்க மற்ற நாள் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்கிற அதிக கரிசனையோடு தான் தேவ சமூகத்திலே காத்திருப்பது வழக்கம். இந்த நாள் என்னிடத்திலே ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. காரணம், இது ஒரு மனிதனால் உண்டாகிற பாரம் கிடையாது. தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். நாம் பொதுவாக ஒரு ஸ்தாபனத்தின் அடிப்படையிலேயோ ஒரு சபையின் அடிப்படையிலேயோ சில சபையை குறித்து பேச வேண்டும் என்று இல்லாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச வரும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியங்களை போடுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் அந்த ஊழியக்காரர்களை அழுத்தும் அதிகமாக. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்கள் எவ்விதமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்விதமாக உருவாகாதபடி ஜனங்கள் தங்களுக்கு ஏற்ற பாதைகளில் ஓடும்போது தேவ ஊழியக்காரர்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய பாரம் அவர்களை அதிகமாக அழுத்தும். அவ்விதமான ஒரு பாரம் என்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நான் உங்களிடத்தில் எவ்விதமாக இறக்கி வைக்க போகிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் தேவாதி தேவன் யெகோவா என்கிற கன்மலையானவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் அந்த பாரத்தை சுமந்து விட்டால் தேசம் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் உங்களிடத்தில் ஒரு பாரத்தை கடத்தி தராதபடி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறதாக இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களேயானால், காரணம், தேசத்தில் ஆண்டவர் எதையோ செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் தேசத்தில் ஒரு பலத்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். தன்னுடைய ஜனங்கள் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் அதை கொண்டு போகிறவர்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஆமென். நாம் கொண்டு போக ஆயத்தப்படுவோம். ஆனால் நம்மை மாற்றிக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறு திரும்பு கூட மாறக்கூடாது. ஆனால் நான் ஆண்டவருக்கு என்று எதையாகிலும் செய்ய போகிறேன் என்று பொதுவாக செபிப்பது வழக்கம். அந்த செபத்தை நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அல்லேலூயா. அப்போ நீங்கள் மாறுகிற பட்சத்தில், நான் மாறுகிற பட்சத்தில் தேசம் மாறும். காரணம், 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் அபிஷேகம் பெறணும், என் ஜனங்கள் வல்லமை அடைய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டார். ஆமென். இனி புதியதாக அவர் ஒன்றை யோசிக்கவோ புதியதாக ஒரு காரியத்தை திட்டம் தீட்டவோ தேவையில்லை. ஆனால் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு நான் செயல்படும் போது என் தேசம் மாறும் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம பொதுவாக நீங்க வந்திருக்கிற நிறைய பேர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறவங்க. ஆனால் ஊழியங்கள் அறியப்படாதவர்கள் மத்தியில் செய்யப்பட வேண்டும். அப்படிதானே? இயேசுவை ரட்சகரும் ஆண்டவருமாக அறியாதவர்கள் மத்தியில் இயேசுவை ரட்சகரும் ஆண்டவருமாக அறிவிக்க வேண்டியதுதான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற காரியம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மீண்டுமாக பாவத்தில் விழுறதும், மீண்டுமாக அவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லுவதும், மீண்டும் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் அபிஷேகத்தை இழப்பதும், மீண்டுமாக அவர்களுக்கு அபிஷேகத்தை குறித்து கிளாஸ் எடுப்பதும், இவ்விதமாக தேவனை அறிந்த ஜனங்கள் மத்தியிலேயே இந்த ஊழியங்கள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு போறது, அந்த சபையிலிருந்து அடுத்த சபைக்கு போறது, அந்த ஊழியக்காரர்கள் சரியில்லை என்று இப்படி பலவித குழப்பத்தில் சபையினர், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறபடினாலே ஊழியக்காரர்கள் நேரங்களும் சமயங்களும் பணங்களும் அதிகமாக பணங்களும் இதற்கே செலவாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் இந்த காரியத்தை குறித்து தியானித்த போது என்னுடைய ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம், இப்போ எனக்கு வருகிற காணிக்கையை கொண்டு நான் ஒரு சபை கட்டினா ஒருவேளை ஒரு 500 பேரை அதில் கூட்டி சேர்க்க முடியும். ஆனால் எனக்கு தருகிற காணிக்கையாக இருக்கட்டும், எனக்கு தருகிற பலமாக இருக்கட்டும், இதை நான் சரியான விதத்தில் செலவு பண்ணுவேனால் 500 சபையை கட்ட முடியும். அந்த 500 சபையில் ஒரு சபையில் 50 பேராக இருக்கட்டும், 500 பேராக இருக்கட்டும் என்று சொன்னால் அதனுடைய அளவு அதிகமாக போய்விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் இங்க உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கூட சில வார்த்தைகளை பேச விரும்புகிறார். ஒருவேளை ரட்சிக்கப்படாத இடத்தில் போய் இந்த வார்த்தையை பேசுவேனால் ஒரு 50 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு வச்சுட்டீங்களா. ஆனால் நீங்க இங்க 50 பேர் இருக்கிறீங்க, 50 பேரும் இந்த ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து போய்விடுவீர்களானால், ஒரு ஆள் 50 பேருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது 50 பேர் எவ்வளவாக மாறிவிடும்? 50 பேராக மாறுகிற பட்சத்திலே தேசத்தில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பெருகி விடுவார்கள். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஊழியக்காரர்களை பொதுவாக ஜனங்களை பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதனால் நீங்க அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துடக்கூடாது. எல்லா மாசமும் வருவோம், எல்லா மாசமும் செய்திகளை கேட்போம், நாங்கள் இதே போல இருப்போம் என்று அல்ல. உங்களுக்காக சில ஊழியக்காரர் நேரங்களும் பணங்களும் செலவிடப்படுவது நீங்கள் 50 பேரை ஆதாயப்படுத்த வேண்டும், இல்லை 500 பேரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் காரியங்களையும் ஊழியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோதரம். பொதுவா நம்ம இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய இடங்களிலே ரிவைவல் என்கிற ஒரு வார்த்தையை சபைகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ரிவைவல் ஊழியம், ரிவைவல் யூத் மீட்டிங், ரிவைவல், இப்படி பல ரிவைவல் என்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த ரிவைவல் என்கிற ஒரு காரியத்தில் நாம் குற்றம் கண்டுபிடிக்காதபடி அதனுடைய உண்மை, யதார்த்த உண்மை, ஆண்டவர் எதை விரும்புகிறார் அதிலிருந்து கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் ரிவைவல் என்கிற வார்த்தையை தேடின போது அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. மறுமலர்ச்சி, உயிர் மீட்சி, புதுப்பித்தல், இப்படி பல அர்த்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம பொதுவா சொல்லுவோம் நம்முடைய பாரம்பரியம் மீட்கப்பட வேண்டும், தமிழர்களின் பாரம்பரியம் மீட்கப்பட வேண்டும். ஒரு காலத்துல நல்ல ஒரு பாரம்பரியத்தில் இருந்தோம். ஆனால் இடைக்காலத்தில் நிறைய நாகரிகங்கள், மேல் நாட்டு நாகரிகங்கள் வந்தபடினாலே அந்த நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு விட்டோம். மீண்டுமாக நம்முடைய பாரம்பரியத்தில் வர வேண்டும், மீண்டுமாக அதற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அல்லவா. இதுதான் ரிவைவல் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படை உண்மை. ஹல்லேலூயா. அப்போ நாம ரிவைவல் என்று சொல்லும் போதே சபையில் எது அழிந்து போயிற்று,
எது மீண்டுமாக கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு ஒரு கேள்வி உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டை புதுப்பிக்கவா ஆண்டவர் ரிவைவல் என்று ஒன்றை விரும்புகிறார்? இல்ல புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக மாற வேண்டும். ஒரு காலத்துல ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஊழியங்கள் வல்லமையாக நடைபெற்றது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஊழியங்களில் பல மாய்மாலங்களும் பல ஏமாற்று வேலைகளும் வந்ததினாலே ஊழியங்கள் மந்த நிலைமையில் போய்விட்டது. மீண்டுமாக அந்த ஊழியத்தை நாங்கள் கட்டி எழுப்ப போகிறோமா என்கிறதை ரிவைவலாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. இல்ல சில சர்ச் டாக்டரின்ஸ் ஆதி காலத்துல 30 வருஷம் எங்க தலைமை பாஸ்டர் பிரசங்கிச்சாங்க. அன்றைக்கு சபைகள் நல்லா இருந்தது, அன்றைக்கு கட்டுக்கோவாக இருந்தது, இன்று மீண்டும் எல்லாம் சிதறிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு நாம் பழைய பல ஊழியக்காரர்களின் சட்ட திட்டங்களை மீண்டும் கொண்டு வர ரிவைவலாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. நமக்கு சில கிளாரிட்டி, சில காரியங்களில் அறிவு உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்ப்போம்னு சொன்னா ரிவைவல், அதாவது எழுப்புதல் என்கிறது எங்கெல்லாம் நடந்தது தெரியுமா? பல ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரை அறிந்த ஜனங்கள், அவர்கள் தேசத்தில் நடக்கிற பாவத்தின் அடிமைத்தனத்தையும் சாத்தான் ஜனங்களை கொண்டு போகிற அந்த அழிவையும் பார்க்கும்போது தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, ஆண்டவரே எங்கள் தேசம் சேமம் அடைய வேண்டும், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் உயிர் மீட்சி உண்டாக வேண்டும், ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே பாவம் கழுவப்பட்ட ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்களாக கூடியிருந்து அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டது. அங்கு வந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை பெற்றாங்க. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் அடிப்படையே வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்கிற ஒரு ராஜ்யத்தின் வல்லமையை அந்த ஜனங்களிடத்தில் கொடுத்து ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அனுப்பியிருந்தார். அதை இவர்கள் மீண்டுமாக தேசத்திற்குள் கொண்டு போனாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியானவர் நிறைய வல்லமைகளை வச்சிருக்கிறாரு, உங்களை கொண்டு தேசத்திற்குள் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்கிறத பிரசங்கிச்சாங்க. தேசத்தில் பாவத்தின் வல்லமை மீண்டுமாக அழிந்து பரிசுத்தம் தளிர்த்தது. ஜனங்களுடைய வீடுகளிலே ஆடலும் பாடலும் சந்தோஷமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப நம்ம இன்றைக்கு எழுப்புதல் என்கிறதில் எதை மையப்படுத்துகிறோம், எந்த சபையை மையப்படுத்துகிறோம்? நிறைய சொல்லுவாங்க, ஆண்டவரே எங்க சபையில் இருந்து எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிப்பாங்க. அப்போ அந்த சபை என்ன, ஆவிக்குரிய வல்லமை குன்றி போய் அது அழிந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறது, மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஒருவேளை அவர்கள் நினைக்கிறார்களோ இல்லையோ, நாம் யாரையும் குற்றம் கண்டுபிடிப்பதற்கல்ல, நம்மை சரியாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப சபையில எதை இழந்தோம் இந்த நாட்களிலே? தேசம் எதை இழந்து கொண்டு இருக்கிறது? நாம் தேசம் ஒரு நன்மை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா. அதை தெளிவாக தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் தேசத்தில் இருக்கிற அழிவை தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஜனங்கள் பாவத்தில் எந்த அளவாக அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, சின்ன குழந்தை பெரிய ஆள் வரைக்கும் பாவம் எந்த அளவாக குடும்பங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது என்று உங்களோடு கூட பேசும்போது ஏன் இருதயத்திலிருந்து வந்த பாரம் உங்களை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. ஏன் இருதயம் ஒரு பெரிய ஒரு பாரத்திற்குள் தள்ளப்பட்டது? காரணம், இஸ்ரவேல் என்கிற தேசத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா அது சுற்றி சூழ எதிரிகள் பாளையம் இறங்கி அதை அழித்து போட வேண்டும் என்று நினைக்கும் போது இருதயத்தில் ஒரு பாரம். காரணம், கடைசி காலத்தில் சம்பவிக்கிறவைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதே. ஆண்டவரே, என் தேசம் மீட்கப்பட வேண்டுமே. அல்லேலூயா. என் தேசத்தில் உயிர் மீட்சி உண்டாக வேண்டுமே, என் தேசத்து ஜனங்கள் எல்லாம் இயேசுவை இரட்சகரும் ஆண்டவருமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆண்டவருடைய பாரத்தை உங்களோடு கூட ஷேர் பண்ணுவார். ஷேர் பண்ணும்போது உங்க இருதயத்தில் ஒரு பாரம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த பாரத்தை எப்படி சொல்றது தெரியாது. நீங்கள் இன்றைக்கு இதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா உங்க இருதயம் அதை குறித்து, தேவனுடைய அந்த பாரத்தை குறித்து உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. உணர்வு உண்டாகிற பட்சத்துல நீங்கள் என்றைக்கும் இந்த சபையில் வந்து கொண்டு என்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது போல இல்லாதபடி தேசத்தின் மீட்பை உங்கள் இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா.
அவர் உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று மோசையோடும் மோசையோடும் யோசுவாவோடும் சொன்ன அதே வார்த்தைகளோடு கூட கொண்டு பலப்படுத்தும் போது தேசத்தில் இருக்கிற அழிவையும் நாச மோசத்தையும் நான் ஜெயிப்பேன், நாங்கள் இணைந்து ஜெபிப்போம் என்கிற பாரத்தோடு கூட ஒரு பலனையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க. நிறைய பேர் பாரத்திலே இருப்பாங்க. ரட்சிப்பின் வாழ்க்கை அதுவல்ல, பாரத்தில் அமிழ்ந்து கிடப்பதல்ல. பாரத்தில் இருக்கிற ஜனங்கள் பலத்தை பெற்றுக் கொள்வதுதான் சபை. சொல்லுங்க எல்லாரும், பாரப்படும் போது பலன் அடைவீங்க. ஆமென். இது ஆண்டவர் சபைக்கென்று ஏற்படுத்தி வைத்த ஒரு லா. யாரெல்லாம் பாரப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பாரப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பலன் அடைந்ததுதான் சரித்திரம், அதுதான் வேத புஸ்தகம். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு பாரத்தை இந்த காலத்திலே ஆண்டவர் தருகிறார் என்றால் நீங்களும் நானும் பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து உயிரை எழும்புகிறது தான் வரலாறாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த பாரம் எதை குறித்து பாரம்? உங்க சபை 100 சபை கட்டலங்கிற பாரமா? உங்க தலைமை பாஸ்டர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு என்கிற அதனால் அவர் பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற பாரமா? இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும் என்கிற பாரமா? இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில் இல்லாத ஒரு பாரம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய இருதயத்தில் இல்லாத பாரம்? ஆத்துமா ஆதாயம் மட்டுமே அவருடைய இருதயத்தில் உண்டாயிருக்கிற பாரம். ஹல்லேலூயா. காரணம் அவருடைய இருதயம் ஈட்டினால் குத்தப்பட்ட போது உண்டான பாரம், அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தின போது உண்டான பாரம், அவர் தன்னை உங்களுக்காக எனக்கு ஒப்பு கொடுத்த போது அவருடைய இருதயத்தில் இருந்த பாரம், அந்த பாரத்தை தான் உங்களிடத்தில் பகிர்ந்து தருவார். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு பாரத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து தரும்போது நீங்க ரொம்ப கனமாக மாற உங்க இருதயம். சாப்பிட தோணாது. எப்படி சொல்றது? அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் இந்த பாரத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்வீர்களேயானால் தேசம் உருமாறும் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் தர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப பாரப்படும் போது பலப்படுத்துகிற ஆண்டவர், பலவீனப்படுத்தும் போது பலத்தால் நிறைக்கிற ஆண்டவர், தேசத்தை குறித்த கரிசனை உண்டாகும் போது தேசத்தை மீட்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆண்டவர். ஆமென். தேசம் மீட்கப்படும், தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, தேசத்து ஜனங்கள் விடுதலை உண்டாகும் என்று உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருப்பார். ஒரு சைடுல பாரம், ஒரு சைடுல பலம் வரும்போது நீங்கள் ஓடி ஊழியம் செய்ய தொடங்கி விடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இதில் ஏதோ ஒரு மனிதனுக்காக மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாரம் இல்ல. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை உங்க பாஸ்டர் சொல்றாங்க நமக்கு அந்த ஒரு 10 சபை கட்டணும் நீ சொல்லும் போது, இல்லைன்னா அடுத்த மாசம் இவ்வளவு காணிக்க கொண்டு வந்து சொல்லும் போது மெட்டீரியல் பாரம் உண்டாகும். ஆமா பாஸ்டர் சொல்லிட்டாங்க எப்படி ஒரு 10 சபை கட்டணும், அதுக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கு எப்படி எங்க இருந்து கொண்டு வருகிறதுங்கிறது மெட்டீரியல், அதாவது பணம் சார்ந்த மாமிசம் சார்ந்த ஒரு பாரம் உங்கள்கிட்ட வரும். ரொம்ப ஓடுவீங்க, வேலை செய்வீங்க, காணிக்க கொண்டு எப்படியாவது சேர்த்துருவீங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்ன லாபம் உண்டாயிற்று நீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தருகிற ஒரு பாரத்தை நீங்க சுமந்துட்டீங்களா? ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது, ஒரு ஆத்துமா வியாதியிலிருந்து விடுதலை பெற்று தேவ ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் போது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகிவிடும். காரணம் பரலோகத்தில் அது நிமித்தம் மிகுந்த மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு எந்த ஆண்டவர் உங்க இருதயத்துல ஒரு பாரத்தை தந்தாரோ அதே ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும் போது அதே சந்தோஷத்தால் உங்களை நிரப்புவார். அல்லேலே சொல்லுங்க. யார் உங்களை பாரப்படுத்தினாங்களோ ஆத்துமா ஆதாயத்திற்காக, அது நிமித்தம் எங்கெல்லாம் ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறதோ, அது நிமித்தம் எங்கே சந்தோஷம் உண்டாகிறதோ அதே சந்தோஷத்தால் அதே ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து மெல்ல பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. பாரு அந்த தம்பி ரட்சிக்கப்பட்டான், பாரு அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பினா, பாரு அவன் வியாதியிலிருந்து விடுதலையானா, நாம எல்லாம் சந்தோஷப்படுவோமா என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு ஊழியக்காரனுடைய தேவைகள் திருப்தி அடையும் போது ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லிடுவாங்க. நீங்க உண்மையிலேயே உங்க இருதயத்தில் ஒரு திருப்தி உண்டாகாது.
திருப்தி உண்டாகாது. மெட்டீரியல் பிளஸிங் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லுவது அது திருப்தியை உண்டாக்காது. ஆனா ஆண்டவருடைய இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகிற காரியம் உங்க இருதயத்தையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு குடும்ப பாரத்தில் நீங்க இருக்கிறீங்களா? குடும்பத்தினால் உண்டான பாரத்தில் இருக்கிறீங்களா? அந்த பாரத்தோடு கூட இந்த நாளிலும் உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஒரு பாரத்தையும் வைத்திருக்கிறார். அதையும் ஏற்று சொல்வீங்களா? அல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக என்னோடு கூட பேசினார். தெளிவாக ரிவைவலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். ஒரு எழுப்புதல் தேசத்தில் உண்டாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. தேசத்தில் நன்மை உண்டாக வேண்டும் என்று செபித்து கொண்டிருக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. ஆனால் நான் எல்லாருக்கும் பேசவில்லை. இது நம்ம சபை, நீங்க எல்லாரும் சகோதர சகோதரிகள். நான் வேறு சபையில் உள்ளவன் அல்ல, நான் வேறு ஊழியத்திற்கும் பாஸ்டர் கிடையாது. அல்லேலூயா. நான் இந்த சபையை சார்ந்தவனாக இருக்கிறபடியினாலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பலவிதங்களில் ஒரு உயிர் மீட்சி உண்டாயிற்று. மோசே மூலம் இப்படி மோசே, சாமுவேல், எலியா, ஆசா, எசேக்கியா, எஸ்ரா, நெகேமியா, யோசியா, இப்படி பல ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை உயிர் மீட்சி அடைய செய்தார். காரணம், யெகோவா என்கிற தேவனை அவர்கள் விட்டுவிட்டு மீண்டுமாக பாகால்களுக்கு பலி செலுத்த தொடங்கின போது ஒரு இரட்சகனை அவர் எழுப்புகிறார். மீண்டுமாக அவர்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு 10 கற்பனை இருந்தது, நியாய பிரமாணம் இருந்தது. அதனால பாவத்தில் இருந்து மனம் திரும்பின ஜனங்கள் நியாய பிரமாணத்திற்குள் நடத்தப்பட்டாங்க. ஆமென். அவர்களுக்கு ஒரு அடிப்படை இருந்தது, ஒரு அடிஸ்தானம் இருந்தது. எஸ்ரா, நெகேமியா சொல்வதற்கு நியாய பிரமாணம் அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் நியாய பிரமாணத்தில் உள்ள வாழ்க்கை உங்களுக்கு இல்லை, அதனால் ஆண்டவர் உங்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் மனம் திரும்பி நியாய பிரமாணத்திற்குள் வாங்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு என்று ஒரு கட்டுக்கோப்பான படிப்பதற்கு அநேக வார்த்தைகள் இருந்தது. அதனால் மீண்டும் அவர்கள் அந்த எழுப்புதலின் காலங்களில் மீண்டும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு அவர்களுக்கு அடிஸ்தானம், அதாவது அவர்களுக்கு பேஸ்மெண்ட் இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப நான் ரட்சிக்கப்படுறேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என்னை அபிஷேகிக்கிறார், சில வரங்களை தருகிறார், சில கிருபைகளை தருகிறார். அப்ப எனக்கு அடிஸ்தானம், நான் ரிவைவல் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு அடிஸ்தானம் எது? என்னுடைய போதனைக்கும் என்னுடைய ஊழியத்திற்கும் அடிஸ்தானமாக நான் எதை சொல்ல வேண்டும்? சொல்லுங்க. பல ஊழியக்காரர்களின் டாக்குமெண்ட்ரி, அவர்கள் ஊழியம் செய்த விதங்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் எவ்விதமான காரியங்களை செய்தார்கள் என்கிறதை படித்துவிட்டு நான் ஊழியம் செய்ய வேண்டுமா? இல்லை எனக்கு ஞான ஸ்நானம் தந்த ஊழியர், இல்லைனா என்னை திருமணம் செய்து வைத்த ஊழியரின் வாழ்க்கையின் அடிப்படையில் நான் ஊழியம் செய்ய வேண்டுமா? சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஊழியத்திற்கு அடிப்படை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மல பிரசங்கம் மீண்டுமாக அவர் 3.5 வருடம் கிட்ட அவருடைய வாழ்க்கை முழுவதும் கொஞ்சம் ஊழியக்காரர்களை தயார்படுத்தி வைத்திருந்தார். அவர்கள் மேல் நீங்கள் எழுப்புதல், அதாவது உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஊற்றப்படும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் என்று ஒரு ஊழியத்தை ஃபார்முலாவாக கற்றுக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அடிப்படையாக 3.5 வருடம் அவர்களோடு கூட இருந்து, நீங்க இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் வாழணும், இதைத்தான் செய்யணும், உங்க வாழ்க்கை இதன் அடிப்படையில் இருக்கணும், 2 அங்கி இருக்குதா, இப்படி நடக்கணும், சாப்பிடுறதுக்கு என்ன செய்யணும், சகலத்தையும் போதித்து விட்டு நீங்கள் பலப்படுவீர்கள், பலனடைவீர்கள், உன்னதத்தில் வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுவீங்க. தரிப்பிக்கப்படும் போது நான் உனக்கு கற்று தந்த ஊழியத்தை செய்ய என்று சொல்லிவிட்டு அவர் பரலோகம் போயிட்டார். அப்போ நான் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், கூட்டத்துக்கு வருகிறேன், அபிஷேகம் பெறுகிறேன், கிருபை வரங்கள் விஷயங்கள் எல்லாம் வருகிறது. அப்ப என்னுடைய ஊழியத்தின் அடிப்படை எது? இந்த தேசம் எதன் அடிப்படையில் ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட வேண்டும் என்கிறது நான் அறியாவிட்டால் அறியாத ஊழியத்தை செய்வேன். அறியாத ஊழியக்காரன் அக்கிரம செய்கைக்காரனாக இருப்பான், அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்துக்கு போய் சேர்ந்துருவான். நான் அப்படி இருக்க விரும்பல, நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. என் இருதயத்தில் இருக்கிற பாரம் புரியுதா?
அல்லேலூயா. ரொம்ப பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி பாரப்படுத்திடுவாரு. என் ஜனங்கள் பலனடையணும் இல்லையா, என் ஜனங்கள் நான் விரும்பின ஊழியத்தை செய்யணும் இல்லையா. கழிந்த நாளிலும் ஒரு பிரதரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவருடைய அழைப்பு சுவிசேஷ ஊழியம். பொதுவா நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்வோம், 10 பேர் 25 பேர் வந்துருவாங்க, உடனே பாஸ்டரா மாறிடுவோம். பாஸ்டரா மாறணும்னு அடுத்தது ரெவரண்ட் ஆகும். காரணம், வர்ற ஜனங்களை நடத்தணும் இல்லையா. அவர்களை வேற சபைக்கு போக விட முடியாது, அந்த சபையில சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இப்படி இந்த சபைக்குள்ள வைக்கணும். அவர்களுக்கு பர்த்டே வரும், கல்யாண நாள் வரும். அப்படியே சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர் மீண்டுமாக சபையின் மேய்ப்பராக மாறி, இப்படி எனக்கு அவரோடு கூட பேசி கொண்டிருந்த போது ஆண்டவரை அதிகமாக பாரப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் அந்த மனிதனை எதற்காக அழைத்தேன், அவன் செய்கிற காரியம் என்ன என்று நம்ம சொல்ல முடியாது அநேகரிடத்துல. காரணம், நீ என்ன வெளிப்பாடு உள்ளவனா என்று கேட்டு விடுவாங்க, நம்ம மேல கல்ல எறிஞ்சிருவாங்க. ஆனாலும் அவர்கள் கெட்டு போறதை பார்க்கும்போது ரொம்ப பாரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே பாரத்துல தான் உங்க முன்னால நின்று கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோதரம் 2 காரியத்தை ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட சொல்லி, ஊழியம் என்றால் என்ன, ஊழியத்தை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டிய காரியம் என்ன, நான் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தால் நிரப்பும் போது இவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று 2 சிச்சுவேஷனை சொல்லி 2ஐயும் நீங்கள் கற்றுக்கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 தேங்க்யூ டாடி. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போமா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். சத்தமா மைக்கில் ஒரு ஆள் படிங்க. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. போதும் சகோதரி, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தான்னு ஒரு வசனம் வரும் இல்லையா? 10:7 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, அப்பொழுதுனா பொதுவா கேட்டு பழகணும், எப்பொழுதுன்னு கேட்டு பழகணும். ஒரு பெரிய காரியம் அங்கே நடைபெறுகிறது. தேவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ணுவதற்குரிய சகல காரியங்களும் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. சவுல் ராஜாவாக மாற்றப்படுகிறான். சவுல் ராஜாவாக மாற்றப்படுவதற்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் மேல் படிங்க இப்ப அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் தெளிவான ஒரு காரியத்தை ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மளும் இன்றைக்கு ரிவைவல் என்கிற ஒரு வார்த்தைக்குள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி வருவார், நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களும் கூடிக்கொள்கிறார்கள் அதற்குள்ளாக. இயேசுவின் ரத்தத்தின் மேன்மையை ருசிக்காதவர்களும் கூடிக்கொள்கிறார்கள். கூடிக்கொண்டு போகட்டும், நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு தேசத்திற்குள் நீங்கள் போக வேண்டுமானால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களில் சிலதை நாம் கற்றுக்கொண்டால் மாத்திரம் நாம் அந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க முடியும். நீங்க அடிக்கடி இந்த நாட்களில கூட கேட்பீங்க, பல ஊழியக்காரர்கள் வித்தியாசமான வாழ்க்கையில் எழும்பினாங்க, பல அபிஷேகங்கள், பல வரங்கள் பேசப்பட்டது, பல கிருபைகள் அங்கெங்கே வெளிப்பட்டது, பல கூட்டங்களில் 5000 பேர் 50,000 பேர் திரண்டார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த ஊழியக்காரர்கள் விழுந்து விட்டார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? அவர்கள் தங்களுக்கென்று இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றாதபடியினாலே அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பும் இலவசமாக கொடுக்கப்பட்ட வரங்களும் வல்லமைகளும் பரிசுத்த ஆவியானவருடைய பலமும் ஒரு காலத்தில் அவர்களை விட்டு எடுக்கப்பட்டு விடுகிறது. புரியுதா எத்தனை பேருக்கு? அப்போ நம்ம வாழ்க்கை ரிவைவல் வேணும் ஆண்டவரே எங்க தேசத்துக்கு என்று மனம் நொந்து ஜெபிக்கிற நீங்கள் ஒரு வாழ்க்கை வழிமுறையை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் அடிப்படையில் வாழும்போது தேசம் மாறும், அது தேவ பலத்திற்குள் நடைபெறும். இங்கே ஒரு மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிறார். ஹல்லேலூயா. சவுல் என்கிற ஒரு மனிதன் மேல் இலவசம். பாருங்க, நாம ரட்சிக்கப்பட்டது சொல்லுங்க இலவசம். அவன் ராஜாவாக்கப்பட்டது அவனுடைய தகுதி அல்ல, இலவசம், இலவசமாக வந்து கொடுக்கப்படுகிறது. நாம இன்றைக்கு சில தரிசனம் பார்க்கிறோம், சொப்பனம் பார்க்கிறோம், கூடி இருந்த இடத்துல சில அந்நிய பாஷையை ஆண்டவர் தருகிறார். கிருபை, 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 கிருபை. இந்த கிருபையை சரியான விதத்தில் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென்.
அது நம்ம வாழ்க்கைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, நியாயப்பிரமாணம் வேண்டான்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆனா நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர்கள் நீ இப்படி இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதற்கு ஒரு அடிஸ்தானம் இருந்தபடினாலே அன்றைக்கு ஊழியம் செய்தவர்களுக்கு எளிதாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு ஒரு அடிஸ்தானம் போதிப்பதற்கு இல்லாதபடி ரிவைவல், அதாவது தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவன் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு நாம் பல ஊழியக்காரர்களை ஐடென்டிஃபை பண்ணுகிறோம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தான் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும். ஆமென். மலை பிரசங்கம் தான் உங்க வாழ்க்கையின் அடிப்படை. அபிஷேகமும் தேவ ஆவியாருடைய பலமும் இலவசம், கிருபை. அவர் உங்களுடைய உபவாசத்தை கண்டோ, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை கொண்டோ மயங்குகிற தேவன் அல்ல. என் பிள்ளை அவன் வரங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென். என் பிள்ளை இவன் பலவீனனாக இருக்கக்கூடாது. என்னுடைய பாரத்தை ஏற்று இவன் சில காரியங்களை செய்வான். அதற்கு இவன் பலனடைவது அவசியமாக காணப்படுகிறது. இவன் ஜெபிக்கும் போது சில வியாதிகள் சுகமாகணும், பிசாசுகள் துரத்தப்படணும் என்ற கிருபையினால் நம்மளை நிரப்பிடுறாரு. இதுபோல் ஒரு ராஜா கிருபையினால் ராஜாவானான். அந்த சவுலுடைய வாழ்க்கை கடைசி பகுதியை பார்ப்பீங்கன்னா தேவ ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? நம்ம படிக்கணும் இல்லையா? நாமும் பரிசுத்த ஆவியானவரே எங்க மேல வாங்க, எங்களை நிரப்புங்க, எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்துக்குள் எங்களை நிரப்புங்க. யோவேலில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தை எங்க வாழ்க்கையில் நிறைவேறணும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. நாம் சில மனிதர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார். அதே மனிதனை விட்டு அவர் எளிதாக போய்விட்டார். காரணம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தேசத்தில் நடந்திருக்கிறது. பல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. ஒரு ஊழியக்காரனை குறித்து விதமாக நான் கேட்டிருக்கிறேன். அவர் இருக்கிற வீட்டில், அதை பார்த்தவங்க சொன்னது, யாரோ சொன்னது இல்ல, அந்த ஊழியக்காரர், நான் பெயர் சொல்ல விரும்பல, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்னா அந்த வீட்டுக்கு மேல ஒரு மேகம் நிக்குமா. கிருபை. அல்லேலூயா. கிருபை. கடைசியில் அந்த மனிதன் தன்மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தையும் தன்னோடு கூட இருந்து கிரியை செய்த பரிசுத்த ஆவியின் வல்லமையும் இழந்து பல பேர்களை அழைத்துக் கொண்டு நரகம் என்கிற பாதாளத்திற்கு போய் சேர்ந்து விட்டான். பலரை பார்க்கலாம், பலரை கேள்விப்படலாம். ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கு வரங்களுக்காக, வல்லமைகளுக்கு ஜெபிக்கிற நீங்களும் நானும் ஒரு பாரத்தோடு கூட போவோம். ஆமென். அல்ல 1 சாமுவேல் 10:10 படிங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் தொடக்கமே எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மலைக்கு வந்தபோது, படிங்க சகோதரி, அப்ப கொஞ்சம் ரெக்கார்டிங் ஈஸியா இருக்கும். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். 10:10 படிங்க. அதான் அவன் பெரிய தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை என்று அதுல 10 தான் பெற்ற அந்த ராஜா. சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையின் தொடக்கத்தை குறித்து நாம் படிக்கும் போது நான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன். தீர்க்கதரிசி இப்படி சொன்னாரு. அவனுடைய காரியங்கள், மெட்டீரியல் காரியங்களை எல்லாம் அறிவிக்கிறான். ஆனால் அவன் ஒரே ஒரு காரியத்தை மறைக்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே இருக்கிறது. எதை மறைக்கிறான் சொல்லுங்க. ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இந்த மனிதன் மேல் வந்து அமர்ந்து இவன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து தன்னுடைய சிறிய தகப்பனுக்கு அவன் மறைக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மறைக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவன் எந்த ராஜ்யத்தை குறித்து மறைக்கிறான்? ராஜ்யபாரம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிங்டம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை வெளியே சொல்லாமல் மறைக்கிறான். அதனுடைய முடிவு அப்படியே போய் ஒரு நாள் அவன் மேல் இருந்த, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யமும் போகிறது, அவன் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவரும் போய் விடுகிறார். ஹல்லேலூயா. இதை நினைச்சு எனக்கு ஒரு பாரம். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறீங்களேப்பா,
எனக்கு கொஞ்சம் விசுவாசிகளை தந்திருக்கிறீங்களப்பா, நான் செய்யும்படியாக ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்களேப்பா. அப்போ இந்த பாரம் எதுக்கு வருகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ஒரு சவுலை போல மறைக்கிறவனாக இருந்தால், உங்களுக்கு தந்த வரங்களும் வல்லமைகளும் பரிசுத்த ஆவி என்ற கிருபைகளும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் ஒரு நாள் நஷ்டப்பட்டு விடும். அல்லேலூயா. ராஜ்ய பாரத்தை மறைக்கிறவனாக சவுல் அவனுடைய வாழ்க்கையை தொடங்குகிறான். முடிவில் அந்த ராஜ்யம் அவனை விட்டு எடுக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் தொடக்க காலத்தில் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதை கேட்கிற நீங்க, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பட்டாச்சு, அந்த ராஜ்யத்தை எனக்குள் வைக்கிறார், என்னையும் சொல்லுகிறார், நீ இப்ப இந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலால் உண்டாகிற வரங்களும் வல்லமைகளும் அதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. நான் ராஜ்யத்தை குறித்து மறைக்கிற பட்சத்தில் ஒரு நாள் இந்த ராஜ்யம் என்னிலிருந்து எடுக்கப்படும். இந்த ராஜ்யத்தை நான் பேசாதபடி இருக்கிற பட்சத்தில் இந்த ராஜ்யத்தை பேச வைத்த பரிசுத்த ஆவியானவரும் என்னை விட்டு எடுக்கப்பட வேண்டிய சூழலை உண்டாகும். இந்த வாக்கியம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எடுக்கப்படக்கூடாது, தொடர்ந்து இருக்கணும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கிருபையினால பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து பேசணும், கிருபையினால பெற்றுக்கொண்ட ராஜ்யத்தை குறித்து பேசணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னுடைய நாமத்தை குறித்து வெட்கப்பட்டா நான் வெட்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு அவன் வெட்கப்படுகிறான். ஒரு சவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை குறித்து பேசாதபடி, தன்னுடைய சிறிய தகப்பனை சொல்லாதபடி வெட்கப்படுகிறான். அவங்க என்ன நினைப்பாங்களோ, நீ எல்லாம் ராஜாவா மாறிடுவியாண்டி அவன் சொல்லிடுவானோ, இப்படி பல குழப்பங்கள். என் மேல் ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் எனக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், இதை குறித்து நான் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குமே, ஆனால் தேசத்தில் மாறுதல் உண்டாகும். அல்லேலூயா. இலவசமான ஒரு ராஜ்யத்தை அன்றைக்கு சவுல் இழந்து போயிட்டான். இதை தெளிவாக ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களோடு கூட பேசு, என் ஜனங்களுக்கு கற்றுக்கொடு, என் ஜனங்களோடு கூட இந்த பாரத்தை பகிர்ந்து கொள். அவர்கள் வரங்களுக்காக வல்லமைகளுக்காக தேசத்தில் காத்து கொண்டு இருக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்க இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையோ அவர்கள் புரிந்து கொள்ளாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய என்ன விதமான வாழ வேண்டும், என்ன விதமான ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும், என்ன விதமான காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அடிஸ்தானம் இல்லாதபடி, ஒரு அடிப்படை இல்லாதபடி எதுக்காகவோ ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க என்று சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்குள் ஒரு ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த ஒரு ராஜ்யம் உங்களுக்குள் வைக்கப்படுகிறது. நீங்கள் பலவீனனாக இருக்கிறீங்க, ஒரு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற பலன் இல்ல, அதை குறித்து சொல்லுகிற ஞானம் இல்ல, அதுக்கு தான் உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிறார். அல்லேலூயா. பலனடையும்படியாக, சக்தி வரும்படியாக, உங்கள் வார்த்தைக்குள் வல்லமை வரும்படியாக, நீங்கள் நடக்கிற இடம், போகிற இடம், போய் ஜெபிக்கிற வீடுகள், வருகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக கிருபையினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். அப்ப பிரசங்கிக்கப்பட வேண்டிய ராஜ்யம் என்ன? எந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும்? உங்களுக்கு சில தரிசனங்களை சொல்லி இருப்பாங்க. அடுத்த 2025 நம்ம இவ்விதமான 10 சபை கட்டணும், 15 சபை கட்டணும், இல்ல அங்க போகணும், வாகனம் வேணும், கார் வாங்கணும். இந்த தரிசனத்தை ராஜ்யமாக நீங்கள் வைத்திருக்கிறீங்களா? இல்ல ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா? அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்களை பலப்படுத்தும்படியாக தேவாவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இல்ல நிரப்புவார். கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். கூடி இருந்து 10 பேர் கதறி அழும்போது அவர் நிரப்பிடுவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு கிருபையை தந்துருவார், இரக்கம் தந்துருவார். ஒரு நாள் அந்த ராஜ்யமும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது போல எடுக்கப்பட்டு விடாதபடி இருக்க வேண்டுமானால் ராஜ்யத்தை குறித்த பிரசங்கத்தை உடையவர்களாக மாற வேண்டும் என்று என்னோட ஒரு சின்ன பாரம் குறைஞ்சிருக்குது. அல்லேலூயா.
இந்த பாரம் உங்களுக்கு வர வேண்டும். தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் எனக்குள் ஒரு ராஜ்யத்தின் வெளிப்பாடை தந்திருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் சுகமாகணும், அடுத்த வீட்டுக்காரன் சுகமாகணும், எதிர்த்த வீட்டுல இருக்கிற இஸ்மாயில் சுகமாக வேண்டும், பக்கத்து வீட்டுல இருக்கிற முருகேசன் சுகமாக வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஆபிரகாமும் ஐசக்கு மட்டும்தான் சுகமாக வேண்டும். அவர்கள் விழுந்துட்டாங்கன்னு இல்ல, அறியாதவர்கள் அறியும்படியாகவும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாகவும் உங்களுக்குள் ஒரு வல்லமை வைக்கப்பட்டு இருக்கிறது. இல்லைன்னா இன்னும் ஒரு வல்லமை தரப்படும். அல்லேலூயா. அதற்குள் உங்களுக்கு ஒரு பாரம் வரணும். அல்லேலூயா. அவன் இழந்து போனான். நான் அந்த மனிதன் தப்பு செய்தான்னு சொல்லிக்கிட்டு அவனை குறித்து குற்றம் சொல்வதற்கு வரவில்லை. நீங்களும் நானும் தப்பு செய்யாதபடி சரியான காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு மனிதனை பார்ப்போமா? 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பாருங்க, இரண்டாவது மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர். அவர் இரண்டாவது ஒரு மனிதன் மேலே அமருகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் அதே ஊழியக்காரன் வராப்ல, தைல கொம்பை நிறைக்கிறாப்ல, அவன் மேல ஊற்றுகிறாரு. அந்நாள் முதல் கொண்டு அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருந்தார். அல்லேலூயா. நம்மளே அமர்ந்திருக்கிறார் இல்லீங்களா? ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதே ஆவியானவர் தான், அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஜனங்களை வல்லமைப்படுத்தி ராஜ்யத்தை விரிவுபடுத்தி தேவனுக்கு ராஜ்யத்தை மீட்டெடுத்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றும் நம்ம மேல கிருபையினால் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம நிறைய பேரு 40 நாள் பாஸ்டிங் எடுத்து கிடைச்சது, 35 நாள் எங்க தலைமை பாஸ்டர் கை வச்சதுனால உண்டானது, இப்படி எல்லாம் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால எந்த ராஜ்யத்தை கட்டுவது என்று உங்களுக்கும் எனக்கும் குழப்பம். ஆனால் ஒரே ஒரு ராஜ்யம் தான் கட்டும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென். அதே இதுல இப்போ தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருக்கிறார். 1 சாமுவேல் 17:29 படிங்க. நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி. போதும். நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய சிறிய தகப்பனிடத்தில் ராஜாங்கத்தின் காரியங்களை சொல்ல மறுக்கிறான். நான் அந்த வசனத்தை படிச்சுட்டு போகும்போது எனக்கு நின்னுட்டேன், அப்படியே நிப்பாட்டிட்டேன். அவன் தன்னுடைய சிறிய தகப்பனுக்கு சொல்லவில்லை என்று. ஆனா சாதாரணமா கடந்து போகிற வார்த்தை இல்ல அது. காரணம், அவனுக்குள் என்ன உண்டானதோ தெரியவில்லை. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னுடைய உயர்வு தான் அவர்கள் உயர்வு, அவர்கள் உன்னுடைய உயர்வுக்காக பாடுபடுறாங்க. இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும்போது மறந்துடக்கூடாது. ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்லி விடுகிறேன். ஒரு குடும்பத்துல இந்த சவுல் தன்னை கெடுத்து கொண்ட காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு உவமையாக ஒரு காரியத்தை சொல்லி தந்தார். இப்ப எனக்கு திருமணம் ஆச்சு, நான் ஒரு குடும்பத்துல மருமகனாக இருக்கிறேன். இல்ல என் மனைவி ஒரு குடும்பத்தில் மருமகளாக வந்திருக்கிறாள். இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்கு இல்லையெனில் என்னை ஒரு மாமா மாமி இருக்கிறாங்க, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறதில் இந்த மருமகனால் இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும் என்று அவர்களும் நினைத்து எங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்தாதான் இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட முடியும். இல்லையா? இல்ல ஒரு குடும்பத்திற்கு வருகிற மருமகள் எங்க குடும்பம் தான் பெருசு, இந்த குடும்பம் சரியில்லை என்கிற உணர்வு உள்ளவர்களும், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் இந்த மகன் இந்த வீட்டுக்கு வந்துட்டா இவ எங்களுக்கு அடிமையாக்கும் என்று நினைக்கிற ஜனங்களும், இவருடைய உணர்வுகள் இவ்விதமாக இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பம் அழிந்து போகும். அப்படித்தானே? ஆசீர்வதிக்கப்பட முடியாது. காரணம், அந்த குடும்பத்துல சுத்தி இருக்கிறவங்களுடைய இருதயங்கள் அழிவை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வந்த மருமகளும் அழிவை சிந்திக்கிறாள், அதை ஏற்றுக்கொண்ட மாமியாரும் மருமகளும் அழிவை சிந்திக்கிறாங்க, அந்த புருஷனும் அழிவை சிந்திக்கிறாங்க. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வசனத்தில் இடமில்லை. அப்படித்தானே? அல்லேலூயா. 2025 எங்க குடும்பம் நல்லாயிரம் பிரதர்,
நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம், எங்க பாஸ்டர் தவம் இருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கி தந்துருவாருன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஒரு மருமகள், நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதை ஏற்றுக்கொண்ட மாமியார் மருமகளும், வா மகளே நாம் இணைந்து குடும்பத்தை கட்டி எழுப்புவோம், அதற்கு உறுதுணையாக எல்லாரும் சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இல்லாத பட்சத்துல எத்தனை வசனம் எழுதி போட்டாலும் அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் வராது. எந்த ஊழியக்காரர்கள் வந்தாலும் வரவே வராது. எதை போலன்னா ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்தாரு, ஒரு அபிஷேகம் வர்றாங்க, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கிற அறிவில்லாமல் இருந்தான். அதனால் அவனுடைய ராஜ்யாங்கம் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. ஆமென். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், என் புருஷனார் நல்ல விதத்தில் மாற வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு இல்லையெனில் எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றுக் கொண்டாலும் சபையில வந்து தத்து புத்தனி சொல்றதை காட்டிலும் வேறு ஒன்றும் வாழ்க்கையில் நடைபெறாது. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆண்டவர் இதை எனக்கு ஓமை அபிதமாகவே கற்றுத் தந்தார். பல மருமகள், எத்தனை பேர் திருமணமாகணும், எத்தனை பேர் திருமணம் ஆயிருக்கிறீங்க, உங்க இருதயம் இந்த உணர்வுகளில் நிரம்பட்டும். நீங்க யாரையாகிலும் குற்றம் சொல்லிவிட்டு மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை சொல்லிக் கொண்டு இருக்கிறதை காட்டிலும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நான் என்னை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இந்த என் குடும்பத்தில் இருக்கிற சில போராட்டங்களை சந்திப்பதற்கு பலன் இல்லை, என்னை பலப்படுத்தும் என்று காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக மாமியார் மாமனார் வாய் திறக்காது. உங்க குடும்பத்தை அழிவுக்கு நேராக நடத்துகிற ஜனங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு தூர ஓடப்படுவார்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தின் நன்மை உங்க வீட்டுல பாப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதன் மேல் அடுத்த ஒரு மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிறார். அவன் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில அங்க ஒரு பிரச்சனை வருது. சகோதரர்கள் எல்லாம் இவன் கொஞ்சம் இழிவாதான் பேசியிருப்பாங்க, எழுதப்பட்ட வார்த்தைகள் குறைவு, ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க சொல்றாங்க, ஆனா நிறைய பேசி இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அவர்கள் மத்தியில் இவன் சொல்றான், என் மேல ஒரு ராஜ்யாங்கம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. என் மேல ஒரு ராஜ்யாங்கம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் பேச வேண்டிய ஒரு ராஜ்யாங்கம் உண்டு, நான் விரிவுபடுத்தப்பட வேண்டிய ராஜ்யாங்கம் உண்டு. என் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நான் சூழ்நிலைகள் வரும்போது நான் அமைதியாக இருக்க போவதில்லை. நான் இந்த இடத்திற்கு வந்தது முகாந்திரம் இல்லாமல் வந்தேனோ, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் முகாந்திரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாரோ, கர்த்தர் என்னை அபிஷேகத்திற்கு முகாந்திரம் இல்லாமல் போய்விட்டதோ, நான் ஏதோ ஆடுகளை மட்டுமே மேய்த்து கொண்டிருப்பது தேவனுடைய சித்தமோ, ஒரு ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டியதல்லவா தேவ சித்தம், நான் அதை செய்து நிறைவேற்றுவேன் என்று அங்கே ஒருவன் தன்னுடைய சிறிய தகப்பனிடத்தில் சொல்ல மறுக்கிறார். ஆனால் இவனோ தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனோ தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. என் மேல் ஒரு பொறுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, என் மேல் ஒரு ராஜ்யாங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது, என் மேல் ஒரு அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய ஜனங்கள் அதிகம், என் கால்களுக்கு கீழாக வர வேண்டிய ஜனக்கூட்டம் அதிகமாக ஆண்டவரின் மேல் அதிபதியாக இருக்கிறபடினாலே நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் அவன் மரணம் வரைக்கும் இருக்கிறார். அவனுக்கு ஒரு ராஜ்யாங்கம் நிலைத்து விட்டது. தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய பாடு மரணங்களை குறித்தும் அநேக தரிசனங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சந்தோஷமாக மரித்தான். அல்லேலூயா. ரிவைவல், 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 எங்க பார்த்தாலும் ரிவைவல். ரிவைவல் என்கிற ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தால் நிரப்பப்படும் போது உன் வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று உங்க வாழ்க்கை, ஏன் வாழ்க்கை ஆண்டவர் சில காரியங்களை கற்றுத்தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்க போறீங்க? எப்படி எப்படி ஒருவேளை கழிந்த நாட்கள்ல கூட அவ்விதமாக இருக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு ராஜ்யத்தை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க, தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த அந்த கவனமும் தரிசனமும் கரிசனையும் உடையவர்களாக மாறி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பாரம் வரும். ஆமே. அப்பா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க குடிகாரனா இருக்கிறாங்கப்பா, என் ரோட்ல போறவங்க எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களப்பா, வியாதியில் இருந்து கொண்டு இருக்கிறாங்களப்பா, நான் என்னப்பா செய்யணும் என்கிற அந்த ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை குறித்த பாரம் உங்களுக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடுவார். உங்களை பலப்படுத்தி கொண்டே
கொண்டே இருப்பார். பலத்தின் மேல் பலனடைய வைப்பார். உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவார். உன்னதங்களில் நடக்க வைப்பார். உயர்தலங்களில் உங்களை கொண்டு போவார். அவர் சீக்கிர காரியம் பயங்கரமாக இருக்கும். தேசம் இதுவரைக்கும் கேள்விப்படாத சில காரியங்களை அவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டுமானால், முதலாவது உங்களுக்கு தேவை ஒரு பாரம். அது மீண்டுமாக அதை குறித்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள், ஒரு முடிவும் தீர்மானமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் வருகிற நாட்களில் நம்முடைய சபை, நாம் இருக்கிற இடம் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆமென். இன்னொரு கூட்ட ஜனங்கள், அவர்கள் பரிசுத்தாவி நம்ம ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்ட்டு எல்லாம் ஜெபிக்கிறான். அவருடைய பிரசங்கம் விதமாக இருந்தது. லூக்கா சோதரம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாமா? லூக்கா 15:12 படிங்க. தகப்பனை நோக்கி, இது இரண்டாவது காரியம். ஆண்டவர் சொல்லி தந்த ரெண்டு காரியங்களிலே இது அடுத்த முக்கியமான காரியம். லூக்கா 15:12 எடுத்துடுங்க. தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, நாம் இந்த ஒரு கெட்ட குமாரன் இத ஓமை படிக்கும் போது மூத்த குமாரனை ஒரு வில்லன் எல்லாம் பார்ப்போம். யாரும் அவனுக்குள் இருந்த நல்ல குணங்களை நாம் யாரும் தியானிப்பது கிடையாது. ஆனால் நான் இந்த காரியத்தை படித்த போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், மூத்த குமாரனின் வாழ்க்கை உனக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். ஆமென். மூத்த குமாரனின் வாழ்க்கை சபைக்கு தேவை என்று சொல்ல விரும்புகிறார். மூத்த குமாரனின் வாழ்க்கை போல் சபையானது எனக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி படிச்சிடலாமா? 15:12 கூட இருக்க படிங்க. இவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். அவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. அவர்களுக்கு, அதாவது இளையவன் கேட்கிறான், இளையவனுக்கு மட்டும் கொடுத்து விடல. இப்ப நம்ம வீட்டுல பங்கு வச்சா என்ன செய்வோம்? அப்பா அம்மாவுக்கு ஒரு பங்கு, மிச்ச பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு பங்கு, இப்படி பங்கா வைப்போம் இல்லையா? அதுபோல அந்த வீட்டிலும் 3 பங்காக வைக்கப்படுகிறது. நீங்க 3 பங்கு எழுதப்பட்டிருக்கான்னு கேட்காதீங்க. வசனம் அவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லன்னா எப்படி எழுதப்பட்டிருக்கணும்? அவனுக்கு என்று. இளையவன் தானே கேட்டான், அவனுக்குள்ளத கொடுத்திருக்கணும் எழுதப்பட்டிருக்கும். அவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூத்தவனுக்கும் இளையவனுக்கும். அப்ப இவருக்கும் சொத்து எங்க வந்துன்னு நான் பின்னால உங்களுக்கு காட்டுறேன், புரியும் அப்ப. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தை எனக்குள்ள போட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதையோ ஒன்று கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் எனக்கு எதையோ கற்று தந்து விட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. 15:29 படிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க, இந்த வசனம் வரைக்கும் இந்த மகனுக்கு ஒரு பங்கு இருந்து இருக்குது, தகப்பனுக்கு ஒரு பங்கு இருந்து இருக்குது. இந்த மகனுக்குரிய பங்கு என்று ஒதுக்கி வச்சாயிற்று. ஆனா இவன் தான் வேலை செய்யறான். அப்பாவுக்கு பங்குலையும் இவனுக்கு பங்குலையும் இவன் தான் வேலை செய்யறான். ஆனால் இந்த தகப்பன் இந்த மகனுக்கு அவனுடைய பங்கிலிருந்து கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கல. உங்களுக்கு புரியலையோ நினைக்கிறேன். அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். அப்ப யாருக்கும் பங்கு வந்தாச்சு? மூத்த மகனுக்கும் பங்கு வந்தாச்சு. ஆனா யாருக்கு கண்ட்ரோல்ல இருக்குது? அப்பாக்கு கண்ட்ரோல்ல. ஆனா இந்த அப்பா அவனுக்கு சொத்துல இருந்து கூட அவனுடைய நண்பர்களோடு கூட இருந்து இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கல. இத புரிஞ்சு பாருங்க. இந்த மகனுடைய வாழ்க்கையை புரிஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த மூத்த மகனுடைய வாழ்க்கை தான் என் சபையினருக்கு வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மீண்டுமாக பாருங்க, 15:31 படிங்க, முடிச்சிடலாம். 15:31. மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. பாருங்க, அப்ப மூத்த மகனுக்கும் அப்பாவுக்கும் ஒவ்வொரு பங்கு. அப்ப மூத்த மகன் சொல்றான், எனக்கு பங்கிலிருந்து கூட நீங்க ஒண்ணு தராதுன்னு சொன்ன உடனே உன்னுடைய உண்மை நிலையை பார்த்து அப்பா சொல்றாரு, இப்ப என் பங்கும் உன்னுடையதாக இருந்து விட்டு போகட்டும் என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அப்பா இப்ப அப்பாவுக்குள்ள சொத்து நீ வேண்டாம்ப்பா, என்னோடு கூட இருந்த நான் இப்ப எனக்கு பங்க உனக்கு தந்துடுறேன். இந்த வீட்டுல ஒரே ஒரு பங்கு தான், அது உன்னுடைய பங்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்க தலைமை இப்படின்னு சொல்றோம். அதனால நாம என்ன செய்யறோம்?
நம்ம இஷ்டத்துக்கு சபையில் பல காரியங்களை செய்து விடுகிறோம் கெட்ட குமாரனை போல. எங்க சபையில இதுதான் ஒழுக்கம், எங்க சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு தந்துருவாரு. சபை எனக்கு அது ஏன் இஷ்டம் தான், எல்லாம் உங்களுக்கு தந்துருவாரு. சபை எனக்கு அது ஏன் இஷ்டம் தான், நான் தான் ராஜா, ஏன் இஷ்டம் போல நடப்பேன்னு சொன்னா அக்கிரம செய்கைக்காரரே அக்னியும் கந்தகமும். எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நிக்கலாமா? சபை அக்னியும் கந்தகமும். எல்லாம் ஒரு நிமிஷம் எழும்பி நிக்கலாமா? சபை கர்த்தருடையது, உங்ககிட்ட தந்திருக்கிறாரு. எங்களுக்கு வரம் வந்துட்டு, வல்லமை வந்துட்டு, சபை பெருசாயிட்டு, நாங்க யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். நாங்க இப்படித்தான் நடப்போம், மனம் போல நடப்போம். மனம் போல நடக்கிறவர்களுக்கு இந்த இடத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மூத்தோம் மனம் போல நடக்கிறவர்களுக்கு இந்த இடத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மூத்த குமாரனை போல சபையே கேட்டுக்கொள். மூத்த குமாரனை போல அவர் தந்த சபையை பாதுகாத்து, அவர் குமாரனை போல அவர் தந்த சபையை பாதுகாத்து, அவர் தந்த சபையை அழிக்காதபடி, அவர் தந்த வரங்களை சொல்லுங்க, அவர் தந்த வரங்களை சொல்லுங்க பிரதர் சத்தமா. சபை கர்த்தருடையது, நாங்க ரெண்டு சபை கர்த்தருடையது. நாங்க ரெண்டு ஒரு அடிக்கடி பேசிவிடுவோம். பிரதர் சபை கர்த்தருடையது, பிரதர் சபை கர்த்தருடையது, நம்முடையதல்ல பிரதர், அவருடையது. அவருடைய திட்டப்படி சித்தப்படி தான் செய்யணும் பிரதர். ஒரு ஆட்டை கூட எடுக்கணும்னா நண்பர்களோடு கூட நமக்கு போக ஆசைதான். இன்னைக்கு ஊழியத்தை விட்டுக்கிட்டு, இன்னைக்கு குடும்பத்தை விட்டுக்கிட்டு, இன்னைக்கு என்ஜாய் பண்ண போக ஆசைதான். ஆனால் அப்பாவுடையதல்லவா அது? அல்லேலூயா. அது அப்பாவுடையதல்லவா? அவர் கேட்காம நான் ஒரு காரியம் செய்ய மாட்டேன் என்கிற, அவர் கேட்காம நான் ஒரு காரியம் செய்ய மாட்டேன் என்கிற சபையே ஒரு காரியத்தை உணர்ந்து கொள். அவர் ரத்தம் சிந்தி உண்டாக்கி வைத்த சபை உன்னிடத்திலே தந்தாச்சு, நடத்தி விடு, நன்மைக்காக செய், ஆசீர்வாதத்துக்காக செய் என்று தந்திருக்கிற போது உன்னுடைய இருதயத்தின் மனப்போ செய்யாதபடி ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாரம் உண்மையாக குறைந்திருக்கிறது. ஒரு நாள் வேண்டாம், நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். மீண்டுமாக தாவீது என்கிற ஒருவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்கிறார். மீண்டுமாக தாவீது என்கிற ஒருவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்கிறார். தாவீது தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே முதலாவது சொல்றார், நான் வந்ததற்கு முகாந்தரம் உண்டு. ஆமென். என் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யுத்தம் என்று வந்து விட்டார். என்ன மனம் போன போக்கில போறீங்க கிட்ட குமாரன், நீங்க அது வேண்டாம். ஆனா ஒரு மூத்த குமாரனை போல உங்கள் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு, அந்த மனிதன் தன் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டான். எந்த மனைவியும் புருஷன் என்கிற அதிகாரத்திற்கு, புருஷன் என்கிறவன் கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டு, இப்படி எல்லாரும் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவங்க. இன்றைக்கு இருக்கிற பாவம் நிறைந்த உலகத்திலே அந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படியாதபடி பிரேக் பண்ண ட்ரை பண்ணுகிறோம். ட்ரை பண்ணாதீங்க. அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறவன் அபரிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. அந்த மூத்த குமாரனுக்கு ஆண்டவர் தனக்குள்ள பங்கெல்லாம் கொடுத்துறார். நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் உட்காருங்க.